வேதாகமத்தில் அநேக ராஜாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தாழ்மை இல்லாமல் சுயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதாகமத்தில் படிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 அந்த எபிரேய வாலிபர்கள் அவர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் போன போது அந்த ராஜா சொன்ன ஒரு காரியம், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு சொல்லி ராஜா சவால் விட்டார். தலைவனிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்க முடியாது? தாழ்மையை எதிர்பார்ப்பது மிக 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 அரிது. பார்வோன் என்கிற மன்னன் ஆரோனும் மோசேயும் போய், எங்களுடைய ஆண்டவராகிய யாவே எங்களை வனாந்திரத்தில் போய் ஆராதனை செய்யும்படியாக அழைக்கிறார், நாங்களும் எங்கள் கூட்ட ஜனங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ஆடு மாடுகளும் பயணப்பட்டு போகணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பார்வோன் சொன்ன காரியம், அவர் யார்? அவர் வார்த்தையை நான் ஏன் கேட்கணும்? யார் அவருங்க? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேல் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொல்லி தலைவனாகிய பார்வோன் அங்கு பதில் சொல்வதை பார்க்க முடிகிறது. நேபுகாத்நேச்சார் சிலையை கண்ட அந்த தரிசனத்தில் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் மந்திரவாதிகளையும் கல்தையரையும் குறி சொல்றவங்களையும் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இந்த கனவையும் அதனுடைய விளக்கத்தையும் நீங்க சொல்லலன்னு சொன்னா நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் என்ன செய்யும், எருக்களமாக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நான் இல்லாம செஞ்சிருவேன். ஒரு மனிதன் மேன்மையான நிலையில் இருக்கும்போது அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிடுறான். அவனிடத்துல என்ன எதிர்பார்க்க முடியாது? தாழ்மையை எதிர்பார்க்க முடியாது.